சொன்னப்போ அந்த ரெக்கார்டிங் மட்டும் எனக்கு ஞாபகப்படுத்தணும். ரைட், அடுத்தது ஃப்ளோடோரியன் ஸ்டார்ச். அடுத்தது இதோட செல் சுவர் எதால் உருவாக்கப்பட்டது? இதோட செல் சுவர் செல்லுலோஸால் உருவாக்கப்பட்டது. இதோட செல் சுவர் செல்லுலோஸ் மற்றும் அல்ஜினால் உருவாக்கப்பட்டது. அடுத்து இதோட செல் சுவர் நார்மலாக செல்லுலோஸாலே உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட கசையிலைகளோட எண்ணிக்கையும் அமைப்போம். கசையிலை எண்ணிக்கை மற்றும் நிலைகள், நிலைமை, இதில் 2லேருந்து 8 வரைக்கும் எண்ணிக்கையில் இருக்கும். எல்லாம் சமமாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். எபிக்கல் நுனி நோக்கியது, நுனியில் காணப்படும். சமம் ப்ளஸ் நுனி, இதில் 2 இருக்கும், சமமற்றது அன்இக்குவல். இது நீட்டில் ஃப்ரேம் பண்ணுவான். ரெண்டாவது லேட்ரல், ரெண்டுமே பக்கவாட்டில் இருக்கும். ரோடோஃபைசியில் எந்த வகையான கசையில் இருக்காது. நான் மொட்டையில் அதுக்கு தான் நம்ம சொல்லியிருப்போமே, இல்லை, அதில் கசையில் இல்லை, அதனால் அது நான் மொட்டைல்ஸ் போய் அதில் இருக்கும். அடுத்து வாலிடம், நன்னீரில் இருக்கும், உப்பு நீரில் இருக்கும். பிராக்கிஸ்னா அதே தான், உவர்ப்பா தமிழில் இல்லையா, அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பிராக்கிஸ்னா பார்த்துல ஒரு நிமிஷம். உவர்னா உப்பா, உவர் தான், உவர் நீர்லையும் காணப்படும். இந்த மண்ணும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி இருக்குல்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை, உவர் நீர், பிராக்கிஸ் வாட்டர். பேசியோஃபைசி நன்னீர் ரொம்ப ரேர், ஏன்னா நம்மளால் பார்க்க முடியாதுல்ல. நன்னீரில் இருக்கும், ஆனால் அரிதாக காணப்படும். மற்றபடி உப்பு நீரில் இருக்கும், அது கடல் நீர். ஒவ்வொரு நீர்லேயும் இருக்கும். அடுத்தது ரோடோஃபைசிங்கிறது நன்னீர்லேயே இருக்கும், ரொம்ப கம்மியாக. அடுத்தது உப்பு நீர்லேயே இருக்கும், அதிகபட்சமாக அதுதான் இருக்கும். ஒவ்வொரு நீர்லேயே இருக்கும், உப்பு நீரில் அதிகபட்சமாக இருக்கும். நோட் பண்ணிக்கணும். வெளியாச்சவன் மைக்கை மியூட் பண்ணிக்கணும். மைக் யாரும் அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. அருந்ததி மைக் மியூட் ஆகி பாருங்க. அருந்ததி மைக் மியூட். நோட் பண்ணிக்கமா, நோட்டில் லேண்ட்ஸ்கேப் வச்சு எழுதிங்க. டன் சார். மொத்தம் எழுதிட்டே இருக்குமா.
மொத்தமாக படித்தது இங்கே ஷார்ட்டாக எழுதியிருக்கிறோம். இந்த டேபிள்லேருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்ம் இருக்கும். இந்த டேபிளை ஃபுல்லாக படித்த ஒரு டைம் டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. ஃபுல்லாக அந்த டேபிளோட படித்து பார்த்துட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. எல்லாம் எழுதியாச்சாமா? எஸ் சார். ரைட். இதோட என்ன முடியுதுன்னா பாசி முடியுது. இப்போ ஒரு இன்சைடில் ஒரு டைம் லைன் பை லைனாக பாசியை படித்து பார்த்துடலாம். ரைட், கவனிங்க. ஆல்கே ஆர் குளோரோஃபில் பேரிங். இதில் பாசின்னு சொன்னாலே குளோரோஃபில் இருக்குமா? சிம்பிளாக இருக்கும். தைலாய்டு ஓடல், அதான் சொன்னேன், சிம்பிள் பிளான் பாடி தைலாய்டு இருக்கும். ஆட்டோட்ரோஃபிக் தற்சார்பு உயிரினங்கள், லார்ஜ்லி அக்வாட்டிக். நம்ம பாசி அதிகபட்சம் எங்கே பார்க்கலாம்? கடலில் பார்க்கலாம், தண்ணியில் பார்க்கலாம். கடலில் ப்ளஸ் நன்னீரில் இருக்கக்கூடிய பாசிகள் இருக்குது. ஆர்கானிசம்ஸ் த அக்கர்ஸ் இன் வெரைட்டி ஆஃப் அதர் ஹேபிட்ஸ். மற்ற இடங்களே இருக்கா, ஆனால் கண்டிப்பாக ஈரம் இருக்கணும். அதான் மோஸ்ட் ஸ்டோன்ஸ், மோஸ்ட் சாயில், மோஸ்ட் வுட். ஈரப்பதம் இருக்கக்கூடிய கல்லில் இருக்கும், மண்ணில் இருக்கும், மரக்கட்டையில் இருக்கும். சம் ஆஃப் தெம் ஆல்சோ அக்கர் இன் அசோசியேஷன் வித் ஃபங்கை. அதில் சில பேர், சில உயிரினம் பூஞ்சையோடு சேர்ந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். பூஞ்சையோட சேர்ந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு பேர் லைக்கன்கள்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். லைக்கன்கள் ஞாபகம் இருக்குல்ல? சிலது அனிமலில் இருக்குமா, ஸ்லாத் பியர், சோம்பல் கரடின்னு சொல்லி இப்போ தான் நடத்திட்டு வந்தோம். த ஃபார்ம் அண்ட் சைஸ் ஆஃப் த அல்கே இஸ் ஹைலி வேரியபிள். பாசியை பொறுத்த வரைக்கும் வேறு வேறு சைஸில் இருக்கும். அதையும் நம்ம நடத்தி வந்துட்டோம். யூனிசெல்லர் ஆரம்பித்து காம்ப்ளெக்ஸ் மல்டி செல்லர் வரைக்குமே இருக்குது. யூனிசெல்லருக்கு கிளாமிடோமோனஸ் எக்ஸாம்பிள் நடத்திட்டோம், டயக்ராமு காட்டியிருந்தேன். காலனி ஃபார்முக்கு வால்வாக்ஸ் எக்ஸாம்பிள். அதே மாதிரி இளமை வடிவத்துக்கு ஃபிலமெண்டஸ்க்கு யூரோத்ரிக்ஸ், பைரஹைரா எக்ஸாம்பிள். Few of the marine forms such as kelps from massive plant bodies. நான் சொன்னேன் கெல்ப்னு சொல்லக்கூடியதெல்லாம் 100 மீட்டர் வரைக்குமே வளரும், பெருசு. The algae reproduce by vegetatively. உடல் இனப்பெருக்கம் செய்யுமா? செக்ஸுவலி. பாலியல் இனப்பெருக்கம் செய்யுமா? ஏசெக்ஸுவல், செக்ஸுவலி. பாலியல் இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம். வெஜிடேட்டிவ் ரீப்ரடக்ஷன் இஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன். உடல் இனப்பெருக்கத்தை உடம்பை துண்டாக்கி செய்யும். ஈச் ஃப்ராக்மெண்ட் டெவலப் இன்டு த தாலஸ். அப்படி கீழே துண்டான ஒன்றொன்றும் தாலஸ் சொல்லக்கூடிய எளிய பாசி உடலமாக வளரும். ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை ப்ரொடக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ். த மோஸ்ட் காமன் பீயிங் இஸ் ஜூஸ்போர். நம்ம நல்லாவே பார்த்துட்டு வந்திருந்தோம். பாலியல் இனப்பெருக்கம் ஜூஸ்போர் சொல்லக்கூடிய நகரும் இயங்கும் வித்துக்கள் மூலமாக நடைபெறும். அதுதாங்க பாயிண்டை கொடுத்துருக்காங்க. தே ஆர் ஃப்ளஜிலேட்டட் அண்ட் ஆன் ஜெர்மினேட்டிங் கிவ் ரைஸ் டு நியூ பிளான்ட். இதெல்லாம் கீழே மண்ணில் விழுந்து ஜெர்மினேட், புதுசாக பிறந்து புது தாவரத்தை உருவாக்குது. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த ஃபியூஷன் ஆஃப் டூ கேமெட்ஸ். நம்ம அடிமடி கிளாஸ் நடத்துகிறப்ப சொல்லியிருந்தேன். பால் இனப்பெருக்கம் அப்படிங்கிறது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் 2 கேமெட்கள் சேரும் அப்படின்ட்டு. திஸ் கேமெட்ஸ் கேன் பி ஃப்ளஜிலேட்டட் அண்ட் சிமிலர் சைஸ். பார்க்க ஒரே மாதிரி இருந்து நகர்ந்துச்சுன்னா இந்த கேமெட்டுகளுக்கு உதாரணம் ஒரு நிமிஷம் ரெஸ் பண்ணிக்கலாம். எங்க these gametes can be flagellated and similar in size. பார்க்க எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி ஒரே சைஸில் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா கிளாமிடோமோனஸ். அதே டைம் நான் ஃப்ளஜிலேட்டட், நகராமல் இருந்துச்சுன்னா, பட் அதே டைம் ஒரே மாதிரி சைஸில் இருந்துச்சுன்னா ஸ்பைரோகைரா. அடுத்த ஞாபகம் இருக்கா? இதே டைம் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். ஃப்ளஜிலேட்டட் சிமிலர் சைஸ் ஐசோகேமஸ்க்கு யூரோத்ரிக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? யூரோத்ரிக்ஸ் உலாத்திட்டு இருப்பான்னு ஒரு ஷார்ட்கட் சொன்னல, யூரோத்ரிக்ஸ் உலாத்திட்டு இருப்பான். அதனால் அவன் ஐசோகேமஸில் மொட்டைல் கேமெட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு ஒருத்தர் எழுதி போட்டிருப்பாள். இப்போ கூட ஒரு டேபிளில் லேண்ட்ஸ்கேப்பை எழுதி வச்சுன்னு எழுதினீங்களா இல்லையா? டேபிளில் அதுக்கு பக்கத்தில் கிளாமிடோமோனஸும் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கு அது அந்த டேபிளில் கிளாமிடோமோனஸும் கமா போட்டு எக்ஸாம்பிள் வச்சுங்க. கிளாமிடோமோனஸோட லைஃப் சைக்கிளே காட்டியிருந்தேன். அது 2 ஃப்ளஜெல்லாம் எப்படி சேருதுன்னு பார்க்க 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 ஃப்ளஜெல்லாவும் சேரும். கசையில் இருக்கிறனால அது நகரும். ஸோ ஃப்ளஜிலேட்டட் மொட்டைல் சிமிலர் சைஸ் கேமெட் யார்ட் இருக்குன்னா கிளாமிடோமோனஸ்டே இருக்குது. கிளாமிடோமோனஸ்கிட்டே இருக்குது. அதையும் நோட் பண்ணிச்சுங்க அந்த டேபிளில். யூரோத்ரிக்ஸும் இருக்கட்டும், அதுவும் எக்ஸாம்பிள் தான்.
சிமிலர் சைஸ் நான் மொட்டைல்னா ஸ்பைரோகைரா, ஸ்பை வந்து எந்த இடத்துல நகர மாட்டான், நான் மொட்டைல்னு சொல்லியிருப்பேன். சச் ரீப்ரொடக்ஷன் இஸ் கால்ட் ஐசோகேமஸ், அது நமக்கு நல்லா தெரியும். Fusion of two gametes is dissimilar in size as the species of Chlamydomonas is termed as anisogamous. ரெண்டாவது அதே கிளாமிடோமோனஸில் அந்த சேரக்கூடிய 2 கேமெட் வேறு வேறு சைஸில் இருக்கலாமா, அதுக்கு எக்ஸாம்பிள் ஆனைசோகேமஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனைசோகேமஸ்க்கு நீங்கள் எழுதிருப்பீங்களா, யுடோரினா எழுதுறீங்களா இல்லையா, யுடோரினா ஆனைசோகேமஸ்க்கு. அதுக்கு பக்கத்துலேயே கிளாமிடோமோனஸ், அதுவும் சில கிளாமிடோமோனஸ் ஆனைசோகேமஸ்க்கு எக்ஸாம்பிள், அங்கேயும் ஒரு கிளாமிடோமோனஸ் போட்டு வச்சுங்க. ஸோ மொத்தம் கிளாமிடோமோனஸில் சில வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐசோகேமஸ் மொட்டைலில் இருக்குது, ஆனைசோகேமஸ்லையும் சிலது இருக்குது. ஃபியூசன் பிட்வீன் ஒன் லார்ஜ் நான் மொட்டைல் ஸ்டாட்டிக் ஃபீமேல் கேமெட்டோபைட், ஒரு பெருசாக வந்து நகராமல் ஒருத்தர நிலையாக இருக்கக்கூடிய பெண் கேமெட்டும், ஸ்மாலர் மொட்டைல் மேல் கேமெட் சிறுசாக இருந்துட்டு நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண் கேமெட்டும் சேரக்கூடிய இடம் ஊகேமஸ்ன்னு சொல்லக்கூடியது, ஊகேமஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ் ஒன்று, ஃபியூக்கஸ் ஒன்று, வால்வாக்ஸ் ஒன்று, ஃபியூக்கஸ் ஒன்று, 2 எக்ஸாம்பிள். ஊகேமஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்ன, வால்வாக்ஸ் ஒன்று, ஃபியூக்கஸ் ஒன்று. இது நம்ம அங்கேயே எழுதியிருப்போம். ஃபஸ்ட்டு இது பார்த்தோன்னே சொல்லல, என்ன டயக்ராம் ஃபஸ்ட் கொடுத்தது, வால்வாக்ஸ், ரெண்டாவது கிளாமிடோமோனஸ், மூணாவது சாரா இல்லை காரா, சரி நிறைய கிளெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இது சாரா காரா எது சொன்னாலும் ஓகே. ஃபஸ்ட்டு காட்டுது லேமினேரியம், ஓகேவா. இந்த 3 டயக்ராமே இப்போ தான் காத்துட்டு வந்தோம், சரிங்களா. இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டுனா இதுக்கப்புறம் இது பாலிசிஃபோனியா, சரியா. இது போஸ்ட்டுக்கு இது போர்பைரா, ரெண்டாவது பாலிசிஃபோனியா, சரியா. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் டயக்ராம் தான், சரியா. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, நம்ம டயக்ராம் பேஸ்ட் கேட்டால் மாட்டிக்குவீங்க, சரி. அடுத்தது அல்கே ஆர் யூஸ்வலி மேன் இன் வெரைட்டி ஆஃப் வேஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்கே வந்து வேறு வேறு வகையில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் half ஆஃப் த டோட்டல் கார்பன் டை ஆக்சைடு, நான் சொன்னேன் பூமியில் இருக்கக்கூடிய பாதி கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தக்கூடிய வேலையை பாசி செஞ்சிட்ருக்கு. கேரிட் அவுட் பை ஆல் த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை மூலமாக. பீயிங் ஃபோட்டோசிந்தசிஸ் தே ஆர் இன்க்ரீஸிங் த லெவல் ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜன் இன் இமீடியட் என்விரான்மெண்ட். நான் சொன்ன மாதிரி அந்த கடல் தண்ணியில் கரைந்த நிலை ஆக்சிஜன், டிசால்வ்டு ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணுறதுல முக்கியமான வேலை, ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அங்கே தானே பண்ணுது. அதனால் தே ஆர் paramount of importance as a primary producers energy rich compounds which are basis of food cycle of all aquatic animals. இதில் இருக்கக்கூடிய தண்ணியில் இருக்குது. ஸோ அதனால் தண்ணியில் இருக்கக்கூடிய பாசிகளை மீன்களெல்லாம் சாப்பிட்டு வளரும். அதனால் அந்த அக்வாட்டிக் சிஸ்டத்தில் ஒரு நல்ல உணவுப் பொருளாகவோ ஒரு முதன்மை உற்பத்தியாளராகவோ இந்த பாசி இருக்குது. மெனி பீசஸ் லைக் அ போர்பைரா, லேமினேரியா, சர்காசம். போர்பைரா எங்கே வரும் சொல்லுங்க பார்க்கலாம், ப்ரௌன் ஆல்கேவா ரெட் ஆல்கேவா, இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெட் ஆல்கே சார். ரெட் ஆல்கே. லேமினேரியா பிரவுன் சார், பழுப்புடி. சர்காசம் பிரவுன் ஆல்கே. நீங்கள் நான் உங்களுக்கு ரெட் ஆல்கேவுக்கும் ப்ரௌன் ஆல்கேக்கும் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அப்போ எங்கே சார் க்ரீன் ஆல்கேன்னு கேட்காதீங்க. அந்த க்ரீன் ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். ஆர் அமாங் 70 ஸ்பீசிஸ் ஆஃப் த மெரைன் ஆல்கே ஆர் யூஸ்ஃபுல். கிட்டத்தட்ட இந்த வெரைட்டியில் கூடிய 70 சிற்றினங்கள் நமக்கு என்னவாக தான் பயன்படுது, உணவாக தான் பயன்படுது, அப்படி பார்த்தது தான். certain marine brown and red algae produce large amount of hydrocolloids, water holding substance, algin சொல்லக்கூடியது, கெராஜின் சொல்லக்கூடியது. இந்த அல்ஜின் சொல்லக்கூடியது ப்ரௌன் ஆல்கேல படிச்சிருப்போம், கெராஜின்ங்கிறது ரெட் ஆல்கேல வரக்கூடியது. ஸோ இந்த ரெண்டுமே என்ன சார் பண்ணால் வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸாக நமக்கு யூஸ் ஆகுது, நீர் தேக்கு பொருளாக பயன்படுது. இது நீட்டில் கேட்போம். அகர் இஸ் அ கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் obtained ஃப்ரம் ஜெலிடியம் கிராசிலேரியா. இந்த மாதிரி அகரை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம், ஜெலிடியம் கிராசிலேரியாலேருந்து எடுக்கிறோம். ஆர் யூஸ்டு ஃபுட் க்ரோஸ் த மைக்ரோ ஆர்கானிசம் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் ஜெல்லிஸ். ஐஸ்கிரீம் ஜெல்லி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஜெலிடியம் கிராசிலேரியா பயன்படுத்திட்டு இருக்கோம். குரோலா தான் கொடுத்துருக்கேன். ஆமாம், குரோலா அண்டு ஸ்பைருலினா தரல, பட் ரெண்டுமே வரும். சரிங்களா, அங்கே ரெண்டுமே வரும். ரெண்டுமே யூனிசெல்லர் ஆர்கானிசம், ரிச் இன் ப்ரோட்டீன், புரதம் நிறைந்த ஒரு சத்து பொருளாக அந்த குரோலெல்லாம் இன்னொன்று வந்து ஸ்பைருலினா யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் யூஸ்டு டு த ஃபுட் சப்ளிமெண்ட் ஈவன் பை த ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ். இதை வந்து உணவுப் பொருளாக மக்களும் பயன்படுத்துகிறாங்க, விண்வெளி ஆராய்ச்சிக்கு போகிறவங்களும் பயன்படுத்துகிறாங்க. இதை பிரித்தோம்னா குளோரோஃபைசியா, ரோடோஃபைசியா, ஃபேசியோஃபைசியா, என்னமா இருக்குது குழம்புது, குளோரோஃபைசியா, ஃபேசியோஃபைசியா, ரோடோஃபைசியா, 3 ஃபைசியா இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்சைட் லெவல் டக்குன்னு படிச்சு போயிடலாம். மெம்பர்ஸ் ஆஃப் குளோரோஃபைசியா ஆர் காமன்லி கால்டு கிரீன் ஆல்கே, தெரியும். இதில் கூடியவங்களாம் பசுமை பாசின்னு சொல்லுவாங்க. யூனிசெல்லார் இருக்குது, கிளாமிடோமோனஸ்,
காலனி வடிவத்தில் இருக்கக்கூடியது வால்வாக்ஸ். இலமம் ஃபிலமெண்டஸ் வடிவத்தில் யூலோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோஹெரா. தே ஆர் யூஸ்வலி கிராஸ் கிரீன் டியூ டு த டாமினன்ஸ் பிக்மெண்ட் ஆஃப் குளோரோஃபில் ஏ அண்ட் பி. இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்க புல்லோட சொல்லுங்க சார். ஒரு செல் பாசி கிளாமிடைமோனஸ் கனசை இங்க குளோரல்லா ஸ்பைருலினா சொல்றீங்க சார். நான் குளோரல்லா ஸ்பைருலினா சொன்னேன். ஃபிலமெண்டஸ் தான் யூலோத்ரிக்ஸ் ஸ்பைரோஹெரான்னு சொன்னேன். குளோரல்லா ஸ்பைருலினா ரெண்டாவது குளோரல்லாவும் ஸ்பைருலினாவும் குளோரோஃபைசியா தான். அது வேறு விஷயம், புக்கில் தரல. பட் அதுவும் நமக்கு என்ன தான் குளோரோஃபைசியா தான். பட் யூனிசெல்லார் பக்கத்து கிளாமிடைமோனஸ் புக்கில் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. பட் குளோரல்லா ஸ்பைருலினாவும் நமக்கு என்ன தான் குளோரோஃபைசியா தான். நம்ம இந்த எக்ஸாம்பிள் கீழே வச்சுக்கலாம், தப்பு இல்லை. The pigment are localized in definite chloroplast. இந்த நிறமிகள்லாம் எங்கே இருக்கான்? பசுமை கணிகத்தில் இருக்கான். The chloroplast may with the discoid, plate, reticulate, cup shape, spiral ribbon இதெல்லாம் நல்லா தெரியும். Most of them have one or more storage part called pyrenites இருக்கான். Pyrenites எங்கே இருக்குது? பசுங்கணிக்கு chloroplast இருக்குது. Pyrenites contains proteins besides starch. இதில் starch போக நமக்கு ப்ரோட்டீன் அதில் இருக்குது. இதெல்லாம் நடத்திட்டேன். Some algae may be stored in the food in the form of oil droplets. இதில் கூடுதலாக என்னவா இருக்கான்? புரதம் இருக்குது, கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச்சாக இருக்குது, ஆயில் ட்ராப்லெட்ஸ் எண்ணெய் துளைகளில் ஃபேட் ஃபார்ம் இருக்குது. Green algae usually have a rigid cell wall made up of inner cellulose, outer pectose. இது நம்ம நடத்தி வச்சோம். Vegetative reproduction usually take place by the இந்த பேராகிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம பிடிஎஃப்லையும் கொடுப்பேன், நீங்கள் தெளிவாக படிச்சு வச்சுங்க. Vegetative reproduction usually take place by the fragmentation or by formation of different type of spores. இதில் ஏகப்பட்ட ஸ்போர்ஸ் இருக்குது. அது மூலமாகவும் உடல் இனப்பெருக்கம் நடைபெறும். உடம்பு துண்டாதனாலும் இனப்பெருக்கம் நடைபெறும். அந்த டேபிளில் நான் எழுதியிருப்பேன். ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன் இஸ் பை ஜூஸ்போர். இதில் கூடிய பாலில இனப்பெருக்கம் ஜூஸ்போர் மூலமாக நடைபெறும். அது எங்கே சார் இருக்குன்னா ஜூஸ்பொராஞ்சியா. ஒன்று இருந்தால் ஜூஸ்பொராஞ்சியம், நிறைய இருந்தால் ஜூஸ்பொராஞ்சியா பைகள். The sexual reproduction shows considerable variation in the type of formation of sexual cells and it may be isogamous, anisogamous, oogamous. Some commonly found in green algae. நமக்கு தெரிஞ்ச green algae Chlamydomonas, Valvas, Ylothrix, Spirohera and Chara. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து brown algae. Members of Pasophyceae brown algae are found in primarily marine habitat. They shows great variability in the size and form. The range from the simple branched filamentous, சிம்பிளாக பிரான்ச்சில் இருக்கக்கூடிய இளமை வடித்தில் கூடிய எக்டோகார்பஸ் ஆரம்பிச்சு 100 மீட்டர் வளரக்கூடிய கல்ப்ஸ் வரைக்குமே அதில் இருக்கும். இதில் என்னென்ன பிக்மெண்ட் இருக்குது? ஏசி, கரோட்டினாய்ட், ஜாந்தோஃபில் இருக்கும். இதோட ஆலிவ் கிரெண்ட்லேருந்து ப்ரௌன் கலர் வரைக்கும் போகிறதுக்கான ரீசன்னா இதில் கூடிய ஃபியூகோசாந்தின்னு சொல்லக்கூடிய நிறமி. ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் விச் மே பி லேமினேரியன் மானிட்டல். இதில் கூடிய சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா லேமினேரியன் இல்லையா மானிட்டல் வடிவத்தில் சேகரிக்கப்படும். The vegetative cells have a cellulosic wall usually covered in the outside of gelatinous coating called algin. இதில் இருக்கக்கூடிய செல்லுலோசாலான சுவருக்கு மேலே அல்ஜின் ஒரு பொருள் கூடுதலாக இருக்கும். இதில் கூடிய அடிஷன் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் சென்ட்ரலைஸ்ட் லோக்கலைஸ்டு வேக்யூல்ஸ் அண்ட் நியூக்ளியஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவர செல்லுக்கே ஒருத்தான பண்பு. அதில் வேக்யூல்கள் காணப்படும். இதெல்லாம் தாவர செல் நடத்துகிறப்ப பார்க்கலாம். இந்த உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ஃபாஸ்ட், ஸ்ட்ரிப்பு, ஃப்ராண்டு, சரியா பற்றுக்கம்பி, தண்டு, பறந்த இலையெல்லாம் காணப்படும். இதோட பாலியல் இனப்பெருக்கம் வந்து பார்த்திங்கன்னா துண்டாதல் முறையில் நடைபெறும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ்போர் மூலமாக நடைபெறும். அது பேரிகை வடிவத்தில் இருக்கும். அது ரெண்டும் அன்ஈக்குவல் லேட்ரல் சைஸில் இருக்கும். நம்ம அந்த டேபிளையும் பார்த்துருப்போம். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஐசோகேமஸாக இருக்கலாம், ஆனைசோகேமஸாக இருக்கலாம், ஊகேமஸாக இருக்கலாம். யூனியன் ஆஃப் கேமெட்ஸ் மேபி டேக் பிளேஸ் இன் த வாட்டர் வித்தின் த ஊகோனியம். அதாவது ஊகோனியம்னு சொல்லக்கூடியது அந்த பேக் மாதிரி இருக்கும் ஒரு ஷேப். இப்படி மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே ஒரு குடுவு மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். அதுதான் ஊகோனியம்பாங்க. அந்த ஊகோனியத்தில் நமக்கு என்ன சார் நடைபெறும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி 2 கேமெட்கள் உள்ளே போய் இணையது நடைபெறும். ஸோ ஊகோனியங்கிறது இந்த இடத்துல ஒருத்தர் மட்டும் தான் வரும். இந்த கேமெட்ஸ் ஆர் பைரிஃபார்ம். நான் அதில் சொன்னேன் இதில் கேமெட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேரிகா வடிவத்தில் இருக்கும். பைரிஃபார்முங்கிற ஒரு சிறப்பு பேரும் காட்டியிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லேட்டரலி அட்டாச்சு ஃப்ளஜெல்லா. 2 பக்கவாட்டிலையும் ஒரு கசையில் விதமாக 2 கசையில் காணப்படும். இதில் கூட எக்ஸாம்பிள் எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, லேமினேரியா, சர்காசம் ஃபியூக்கஸ். இதெல்லாம் என்னது இதில் கூடிய எக்ஸாம்பிள்ஸ். ரோடோஃபைசியே சிகப்பு பாசியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிக்மெண்ட்னா ஆர் பைக்ரோ எரித்தின். இது வந்து நமக்கு கடல் தண்ணியில் காணப்படும். லைட்டு காணப்படக்கூடிய அந்த தண்ணியோட புறப்புறப்பில் ஆரம்பித்து தண்ணிக்கு ஆழம் வரைக்குமா டெப்த் வாட்டர் வரைக்குமே இதோட ரோடோஃபைசியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். மேக்ஸிமம் தண்ணிக்குள்ளே காணப்படும். இதில் கூடிய ரெட் கலரில் கூடிய உடம்புக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர் பைக்ரோ எரித்தின் தான்.
இதோட உடம்பு ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸ் நல்லா இது பெருசு பெருசாக வளர்ந்துருக்கும். இதோட சேமிப்பு உணவு பொருள் ஃப்ளூடோரியன் ஸ்டார்ச்னு சொல்லியிருப்பேன். இது பார்க்க எப்படி இருக்கும், அமலோபெக்டின் கிளைகோஜன் சொல்லியிருக்கும். நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் அதில் பார்ப்போம். ரெட் ஆல்கே யூஸ்வலி ரீப்ரொடக்டிவ் வெஜிடேட்டிவ் பை ஃப்ராக்மெண்டேஷன். இதில் கூடிய வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஃப்ராக்மெண்டேஷன். மேக்ஸிமம் நமக்கு என்ன தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஃப்ராக்மெண்டேஷன் தான். They reproduce sexually by the non-motile spores and asexually by non-motile spore. பாலியல் இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா நகரா ஸ்போர்னு நடத்திருப்போம். நீங்கள் அந்த டேபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ரோடோஃபைஸே வந்து ஆப்சன்ட் தான் போட்டிருப்பாங்க, ஃப்ளெஜல் அதில் இருக்காது. செக்ஸுவலி பை நான் மொடல் கேமிட்ஸ், செக்ஸுவல் ஆகட்டும் செக்ஸுவலியும் சரி ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய கேமிட் நகராது. அதெல்லாம் அதுதான் ஃப்ளெஜலாகவே கிடையாது, இல்லை கசையிலேயே இல்லைனா அது எப்படி நகரும். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் oogamus accompanied by the complex post-fertilization development. இதில் கூடிய பால் இனப்பெருக்கம் oogamus மூலமாக நடைபெறும். நமக்கு தெரியும் oogamus அப்படின்னாலும் basidiogams அந்த எல்லா இதுலேயுமே வரக்கூடிய ascogamus இதில் வரக்கூடிய எல்லா இதுலேயுமே நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்க, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்க oogamusம் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் தான். த காமன் மெம்பர்ஸ் ஆர் பாலிசிஃபோனியா, போர்பைரா, கிராசிலேரியா, ஜிலிடியம். இதெல்லாம் நமக்கு சகப்பாலியில் இருக்கக்கூடிய காமன் எக்ஸாம்பிள். இந்த டேபிள் தான் நம்ம எழுத வச்சுருப்போம். குளோரோஃபைஸே, க்ரீன் ஆல்கே, இதில் குளோரோஃபில் ஏ பி இருக்குது. ஸ்டார்ச் வந்து ஸ்டோர்டு ஃபுட் பாடியாக இருக்குது. இதோட செல்வால் செல்லோஸாக இருக்கும். 2 ஈக்குவல் அண்ட் எப்பிக்கலில் இருக்கக்கூடியது சமமான மற்றும் நுனியில் இருக்கக்கூடிய 2 முதல் 8 வரை எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய கசைகள் காணப்படும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா பேசியோஃபைசியே ப்ரௌன் ஆல்கில் 2 இருக்கும், அதுவும் சமமற்ற அளவில் இருக்கும், பக்கவாட்டில் இருக்கும். அதே ரோடோஃபைஸில் எதுவுமே இருக்காது. அதனால தான் நான் மோட்டல் நகராத ஸ்போர்கள் யாருக்கு சொந்தம்னா சிகப்பு பாசிக்கு மட்டும் சொந்தம். மற்றெல்லாம் மானிட்டல், லேமினேரியா, ஃப்ளூடோரியன் ஸ்டார்ச், செல்லுலோஸ், அல்ஜின், செல்லுலோஸ் பெக்டின். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு வார்டு மட்டும் இப்போ அப்டேட்டில் ஜாயின் பண்ண இன்சைட் எதுனா பாலி சல்பேட் எஸ்டர் காணப்படும். எதில் ரோடோஃபைசியில் இந்த டேபிள் எழுதினீங்களாமா, இது எழுதிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வெறும் செல்லுலோஸ் மட்டும் எழுதினீங்க. செல் சுவர் எஸ் சார், செல்லுலோஸ் மட்டும் தான் சார். செல்லுலோஸ் மட்டும் தான் பழைய இதில் இருக்கக்கூடிய பிபிடி. இப்போ அப்டேட் பண்ணதில் இது எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பாங்க. ஆமாம் செல்லுலோஸ் மட்டும் தான் இருக்குது. அதில் என்னென்னு எழுதிக்கங்க தான். நீங்கள் அந்த டேபிள் எழுதுறீங்கள, இந்த டேபிளில் இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணுறது எது பார்த்தீங்களா, அதாவது செல் சுவர் சிகப்பு பாசியில் அந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை எழுதிக்கங்க. ஒன்று செல்லுலோஸ் ஆல்ரெடி எழுதிருப்பீங்க, அதோட செல்லுலோஸ் போட்டுக்கங்க, கமா பெக்டின். சார் பெக்டின் ஆல்ரெடி க்ரீன் ஆல்கையில் பார்த்தோமே சார்னா அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். செல்லுலோஸ், பெக்டின் மற்றும் பாலி சல்பேட் எஸ்டர். எஸ்டர்னா என்ன, சல்ஃபேட்னா என்ன, இப்போதைக்கு உங்களுக்கு எதுவுமே ஐடியா இருக்காது. ஏன்னா நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்கலை. ப்ராபபிளி இன்னும் டைம் ஆகட்டும். நம்ம இன்ஆர்கானிக் ஸ்ட்ராங்காக பார்த்துட்டு ஆர்கானிக் லேட்டாகவே பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு 12th தான் ஆர்கானிக் ரூல் பண்ணும் கெமிஸ்ட்ரியில். ஸோ அதனால் நம்ம அப்போ பொறுமையாக பார்த்துக்கலாம். 11th ரூல் பண்ணுறதெல்லாம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாக தான் இருக்கும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கும். சரி, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். எழுதிங்க செல்லுலோஸ், பெக்டின் மற்றும் பாலி சல்ஃபேட் அண்ட் எஸ்டர். ரைட், இது வரைக்கும் நமக்கு என்ன முடியுது, அல்கே டாப்பிங் முடியுது. நாளைக்கு ப்ரையோஃபைட்ஸ் இதை ஆரம்பிக்கலாம். அது நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி அது கண்டினியூ பண்ண வேணாம். நடத்தின க்ரீன் ஆல்கேல ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கம்மா. டவுட் இருக்கா? இருக்கா இல்லைங்களா? ரைட், இப்போ கொஸ்டின் கேளாமா? ஓகே சார். எஸ் சார். ரைட், கொஸ்டின் நோட் பண்ணி கொஸ்டின் கிராசிலேரியா அண்ட் ஜெலிடியம் கிராசிலேரியா மற்றும் ஜெலிடியம் இது ரெண்டையும் வச்சு என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? அகர் எதுக்கு யூஸ் ஆகுது? to grow microbes, அப்புறமேட்டுக்கு ice cream jelly, to make or to produce ஐஸ்கிரீம் மற்றும் இந்த மாதிரி ஜெல்லி பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்காகவும் நுண்ணுயிர்களை வளர்க்குறதுக்கு ஊடகத்திலையும் இதை பயன்படுத்துவாங்க.
இந்த கிராசிலியம் ஜெல்லிடியம் என்ன பிரிவு கீழே வருது, என்ன கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அல்கே கீழே வருது? Rhodophyceae. ரோடோஃபைசியா இதுக்கு கீழே வரக்கூடியது. ரைட். அடுத்தது போர்பைரா. Rhodophyceae. கிளாமிடோமோனஸ். Rhodophyceae. கிளாமிடோமோனஸ். Chlorophyceae. Chlorophyceae. சர்காசம். Phaseophyceae. ரைட். என்ன கேட்கலாம்? காரா. Chlorophyceae. Chlorophyceae. ரைட். டூ அன்ஈக்குவல், அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா டூ அன்ஈக்குவல் லேட்ரல்ல இரண்டு சமமற்ற பக்கவாட்டு கசைகளை கொண்டது. Phaseophyceae. Flagellas are absent in எதல flagella நமக்கு இருக்கு? Rhodophyceae. Rhodophyceae ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. அடுத்து ஜூஸ்போர் வந்து செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வருமா, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்போரா? Asexual. பாலிலா இனப்பெருக்கத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் அடுத்தது ஆனைசோகேமஸ்க்கு நமக்கு கொடுத்த புக்ல கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ். Eudonia. Chlamydomonas. சில கிளாமிடோமோனஸ்களோ அதுக்கு உதாரணமா தான் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குளோரோஃபைஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ். Chlorophyll A. B. ரோடோஃபைஸ்ல இருக்கக்கூடியது ரோடோஃபைஸ்ல இருக்கக்கூடிய குளோரோஃபைசிஸ். Chlorophyll A. ரோடோஃபைசில D. பைக்ரோ எரித்தின்னு இருக்கும். ஏசிங்கிற குளோரோஃபில் எதுல இருக்கு? குளோரோஃபில் ஏவும் குளோரோஃபில் சியும் பேசியோ இருக்கும். லேமினேரியா எதுக்கு எக்ஸாம்பிள்? Phaseophyceae. லேமினேரியா. கெல்ப்ஸ் எதுக்கு எக்ஸாம்பிள்? Phaseophyceae. எத்தனை மீட்டர் வரைக்கும் வளரும்? 100 மீட்டர் வரைக்குமே வளரும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்து அல்ஜின் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுலோஸ் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு ஜெலடைசன் கோட்டு. அது எந்த கிளாசிஃபிகேஷன் நமக்கு பார்க்கலாம்? நம்ம பார்க்கலாம். அடுத்து பைரினாய்ட்ஸ்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்டோர்டு பாடி. அது எங்க நம்ம பார்க்கலாம்? பைரினாய்டுக்கு சேகரிப்பு உடலம். அது எங்க செல்லுக்குள்ள எங்க பார்க்கலாம்? கிளாமிடோமோனஸ். இந்த கிளாமிடோமோனஸ் செல்லுக்குள்ள எங்க பார்க்கலாம்? குளோரோபிளாஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஆயில் டிராப்லெட்ஸ், புரோட்டீன், கார்போஹைட்ரேட்லாம் எங்க சேகரிக்கப்படும்? எண்ணெய் துளிகள், புரதம், ஸ்டார்ச் எல்லாம் எங்க சேகரிக்கப்படும்? குளோரோஃபைல்ஸ்ல இருக்கக்கூடிய பைரினாய்ட்ஸ் நமக்கு என்னது? இதெல்லாம் ஸ்டோர் பண்ண நம்மளால முடியும். ரைட். அடுத்து ஆலிவ் கிரீன்ல ஆரம்பிச்சு ப்ரௌன் கலர் வரைக்கும், ஆலிவ் பச்சை முதல் பழுப்பு நிறம் வரைக்கும் மாறத்துக்கு பேசியோஃபைஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிக்மெண்ட் ஒன்று காரணமா இருக்கு. அந்த பிக்மெண்டோட நேம் ஃபியூகோசாந்தின் சொல்லக்கூடியதுதான் இதுக்கு நமக்கான முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். அது வந்து பார்த்தீங்கன்னா பியர் ஷேப்ல இருக்கக்கூடிய லேட்டர்ல 2 ஃப்ளஜெல்லா வச்சிருக்கக்கூடிய கேமெட்டுக்கு பேர் என்ன? பார்க்க பேரிக்கா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கான அந்த பேரிக்கா வடிவத்தில் இருக்கக்கூடிய கேமெட்டுக்கு என்ன பேரு? பைரிஃபார்ம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். ரைட்டு. நம்ம என்ன கேட்கலாம்? ஆர் பைக்கோ எரித்ரின் யாருக்கு சொந்தம்? எந்த ஆல்கே டைப்புக்கு சொந்தம்? ரோடோஃபைசியே. அமிலோபெக்டின் மற்றும் கிளைகோஜன் போன்று காணப்படும் ஒரு சப்ஸ்டன்ஸ். அமிலோபெக்டின் மற்றும் கிளைகோஜன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் எந்த ஒரு பொருள்? ரோடோஃபைசியா. ரோடோஃபைசியில அது என்ன பொருள்?
ஃப்ளோரிடியன் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அமிலோபெக்டின் அண்டு கிளைகோஜன் மாதிரி நமக்கு நல்லாவே தெரியும். ரைட். லைட்டு கம்மியான இடத்துல ஆரம்பிச்சு லைட்டு அதிகமான இடம் வரைக்கும் நம்ம வளரக்கூடிய ஒரு ஆல்கை டைப்பு ரோடோஃபைசின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரினம் நமக்கு வளரும். ரைட். வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ரைட், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லாம் கேட்டு நினைக்கிறேன். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நம்ம எல்லா நோட்ஸும் எழுத வச்சுட்டோம். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேபிளில் ஃபுல்லாக என்னது மெமரி பண்ணிக்கோங்க. ஒரு டைம் டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. ஒரு கேள்வி கன்ஃபார்ம் இதில் வரும். இப்போ இன்றைக்கி நீங்கள் பண்ண ஆன்சரையே கரெக்டாக எக்ஸாமில் பண்ணிட்டாலே போதும். அந்த ஒரு கேள்வி நம்மளால் என்ன பண்ணிட முடியும், எக்ஸாமில் கிளியர் பண்ணிட முடியும். ரைட்டா? நாளைக்கு கொஸ்டின் டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கும். கிளாஸ் முடிச்சோன்னு மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கம்மா. என்னை யாரும் டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை. நான் இன்டர்வல்லே டெக்ஸ்ட் பண்ணுவேன்னு நினச்சேன். ஓகேங்களா? நாளைக்கு கிளாஸ் வேணாமா இல்லை லீவ் வேணுமா? உங்களுக்கு லீவ் வேணுமா சார், ஃபெஸ்டிவல் இருக்குது, வீட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா லீவுன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லையா கிளாஸ்ன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு லீவ் ஆகுங்க. ரைட்டா? நான் இங்கே பாருங்க, டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லீவ் ஆகுங்க. ஓகேவா? மீதியாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாமா? டெக்ஸ்ட் பண்ணியாச்சுன்னா லீவ் வைக்கலாமா? Thank you, sir. ஓகேம்மா. ரைட்மா, லீவ் வைக்கலாமா? டெக்ஸ்ட் பண்ண. Thank you, sir. ஓகேம்மா. Thank you. Thank you, sir. ஓகே. Thank you, sir. Thank you, sir. ஓகே. Thank you, sir. ரைட். Thank you, sir. ஓகேம்மா. ரைட்மா, தேங்க்யூ. ஓகேம்மா. ரைட்மா, தேங்க்யூம்மா. லீவ் வைக்கலாமா?